கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த அன்புக்குரிய நாளுக்கு நன்றி சொல்லி கர்த்தராகிய தேவன் இன்று ஒரு அழகிய வார்த்தையை சொல்ல வருகிறார். என்ன வார்த்தை தெரியுங்களா? கர்த்தரோ உண்மை உள்ளவர். யாரு சொல்லுங்களேன்? நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்களேன் நம்ம ஆண்டவர் எப்படி உண்மை உள்ளவர்? நம்ம கர்த்தர் யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவருங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரோ உண்மை உள்ளவர். நீங்க எத்தனையோ மனிதர்களுக்கு நன்மை செய்திருப்பீங்க, ஆனா அவங்க பொய் தான் சொல்லுவாங்க. அவங்க உங்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாங்க. பல நேரங்களிலே அவங்க உண்மையை பேச மாட்டாங்க. நீங்க சொல்லியிருக்கவே மாட்டீங்க, அவங்க சொன்னேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா அவங்க நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி போலியான மனிதர்கள் மத்தியிலே உண்மையுள்ள ஒரு தெய்வம் யாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே. அவர் உங்க மேல வச்ச அன்பு இன்னும் உண்மையா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி 2 தெசலோனிக்கர் 3:3 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்த போறார். எவ்வளவு பலன் இல்லாம இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்த போறார். நீங்க காய்ச்சலோடு இருக்கீங்களா? ஆண்டவர் காய்ச்சலை குணமாக்க போறார். அது மட்டும் இல்ல, உங்களை எல்லா தீமையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள போகிறார். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தை, நீங்க செய்யற வேலை எல்லாவற்றிலும் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்க போறார்.